அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் பிடிச்சமான பிரெட் டோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பாக்கெட் ப்ரெட் அப்படியே எடுத்திருக்கேன். ஒரு 10 ப்ரெட் இருக்கும் அதில். அப்புறம் நம்ம டோஸ்ட்டுக்கு தேவையான பட்டர் எடுத்துக்கலாம். 2 முட்டை, தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை நம்ம பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். 10 ப்ரெட்டுக்கு 2 முட்டை, 1 டம்ளர் பால் கரெக்டாக இருக்கும் அளவு. முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு விஸ்க் வச்சு நான் இப்போ காட்டியிருக்க மாதிரி நல்லா பீட் பண்ணி அது லைட் எல்லோயிஷாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். சர்க்கரை சேர்த்த உடனே அடுத்து நம்ம 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கிறோம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இனிப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால திரும்ப நான் சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ப்ரெட்டை இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எல்லா ப்ரெட்டையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண ப்ரெட்டெல்லாம் இப்போ ரெடியாக நமக்கு இருக்குது. நம்ம ஆல்ரெடி எக்கு பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடானே அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ரெட் ஸ்லைசஸை ஒன்றொன்னா நம்மளோட எக்கு மிக்சிங்கில் டிப் பண்ணி ஒன்றொன்னா நம்ம போட்டு டோஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி ஒன்றொன்னா நீங்கள் நம்மளோட தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். இல்லை நெய் கூட சேர்த்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நான் பட்டர் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அதனால முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு பட்டர் சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாவே அம்மா என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அவங்களுக்கு டயர்டாக வந்தோடனே நல்லா பசிக்கும் எதாவது சாப்பிட்ணுன்னு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி இது டக்குன்னு செஞ்சிடலாம் சீக்கிரமாக. 10 நிமிஷத்துலேயே இந்த ஸ்நாக் ரெடி பண்ணிடலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பசங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். மாவு இல்லாத டைமில் நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி ஆளுக்கு 2 சாப்பிட கொடுக்கலாம். அதுவும் கொஞ்சம் பசங்களுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் என்றைக்கா ஒரு நாள் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். ப்ரெட்டு மட்டும் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தாக்கா டக்குன்னு பால், முட்டை, பட்டர் எல்லாம் போட்டு நம்ம உடனே ஈஸியாக டக்குன்னு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இது எடுத்துக்கலாம். நம்ம மாவு இல்லாத டைமில், இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் இது ரெடி பண்ணி பசங்களுக்கு ஆளுக்கு 2 கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்றலாம். ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் இது வீட்டில் கண்டிப்பாக செய்யுங்க. என்றைக்கா ஒரு நாள் தானே ப்ரெட் இதெல்லாம் சாப்பிட்றோம். அதனால் நம்ம சாப்பிட்லாம். அடிக்கடி தான் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்லாம். நீங்களும் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. எங்கள் வீட்டில் இந்த ப்ரெட் டோஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிக்கும். மேக்ஸிமம் இந்த ப்ரெட் டோஸ்ட்டு எல்லாருக்குமே பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரை எல்லாருக்குமே பிடிக்கும்.
ஹெல்த்தியாகவும் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா, பால் முட்டையெல்லாம் சேர்த்து. அதனால் சாப்பிட்லாம், நம்ம பயப்பட தேவையில்ல. சண்டே மார்னிங் தான் நான் இதை ரெடி பண்ணேன். சண்டே லஞ்சுக்கு வந்து நம்ம ஹெவியாக ஏதாவது கண்டிப்பாக செய்வோம் லீவுங்கிறனால. அதனால் மார்னிங் இந்த மாதிரி லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அது ஆளுக்கு 2 சாப்பிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது நாங்கள் சண்டே எடுத்து செஞ்சது தான். பாருங்கள், பூ மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணி என் பையன் சுற்றி சுற்றி ஃபோனில் எடுத்துருக்குறான் வீடியோ. இது பூ மாதிரி அழகாக இருக்குது எப்படி வச்சா அப்படின்ட்டு இதே மாதிரியே வச்சு எடுத்தாச்சு வீடியோ. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.